ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். வணக்கம், நான் உங்கள் அஸ்டோரன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு சிம்ம லக்கணத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் அவரவர் ஜாதகத்திலே 6, 8, 12ஆம் இடத்தில் மறைந்தால் என்ன பலன்? சிறப்பா இருக்குமா இல்ல சிறப்பா இருக்காதா அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம். சிம்மம் 5வது ராசியாக வருகிறது. இதே 5வது லக்கணம் சிம்ம லக்கணம். ஒருவர் சிம்ம லக்கணத்திலே பிறந்து விட்டால் அந்த சிம்ம லக்கணத்திற்கு அதிபதி சூரிய பகவான் 6ஆம் இடமான மகரத்திலோ அல்லது 8ஆம் இடமான மீனத்திலோ 12ஆம் இடமான கடகத்திலோ மறைந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு என்ன மாதிரியான பலனை கொடுப்பார்? சிறப்பா இருக்குமா, செழிப்பா இருக்குமா, இல்ல செழிப்பை கம்மி பண்ணிடுவாரா? வாங்க அதையும் பார்த்துடலாம். சிம்ம லக்கணத்திற்கு 6ஆம் இடம் என்றால் அது மகர ராசியை குறிக்கும். மகர ராசியில போய் சூரியன் உட்கார்ந்துட்டார். அதுவும் உத்திராடம், திருவோணம், அவிட்டம் காலில் உட்கார்ந்துட்டார். உத்திராட நட்சத்திரத்தில் இருந்தால் சிறிது தப்பித்துக் கொள்ளலாம். திருவோணம் அவிட்டத்தில் இருந்தால் கடன் பிரச்சனைகள் இருக்கும். எதிரிகள் எங்கிட்ட இருந்து வருவாங்கன்னே தெரியாது. எதிரி தொந்தரவுகள் இருக்கும். உடம்பில் வியாதிகளும் இருக்கும். ருண ரோக சத்துரு. ருணம் என்றால் கடன், ரோகம் என்றால் வியாதி, சத்துரு என்றால் எதிரி. அப்ப 6ஆம் இடத்துல போய் சூரியன் சனியின் வீட்டில் பகைமை பெற்று உட்கார்ந்து இருந்தால் இந்த 3ல ஏதேனும் ஒன்று இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தால் சூரியனுடைய சாரம் சிறிது மூச்சு விட்டுக்கலாம். இதே திருவோணம் அவிட்டத்தில் பிறந்த சதயங்காலில் சூரியன் உட்கார்ந்து இருந்தா கொஞ்சம் படுத்தி எடுத்துருவார். கடன் பிரச்சனை மேலும் மேலும் கழுத்தை நெரிக்கும். மருத்துவ செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். அதாவது மாசத்துல 15 நாள் ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்து மாத்திரை வாங்கி இதிலேயே டயத்தையும் பணத்தையும் விரயங்களாக்கக்கூடிய இடத்தில் சூரியன் இருப்பார். அப்ப ருணரோக சத்துரு, கடனும் இருக்கும், வியாதியும் இருக்கும், எதிரிகளும் இருப்பார்கள். இதையெல்லாம் சமாளித்து வர வேண்டும் சிம்ம லக்கணதாரர்கள். 6லே மகரத்திலே சூரியன் இருந்தார். சரிங்க. இதுவே 8ஆம் இடமான மீனத்தில் போய் உட்காண்டார். பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதங்கள், ரேவதி 4 பாதங்கள் இதுல போய் உட்காண்டாருன்னு வைங்க. அப்ப சிம்ம லக்கணத்திற்கு 8ஆம் இடம் மீனம். புரட்டாதி காலில் உட்கார்ந்தா 5, 8 குடையவனாகிறார். ஓரளவு தப்பிச்சுக்கலாம். உத்திரட்டாதி அப்படின்னா சனியின் சாரம். சிம்ம லக்கணத்திற்கு சனி பகைவர் அல்லவா? பகைவர் சாரம் வாங்கி இருந்தால் நாம எப்படி ஜெயிக்க முடியும்? அடுத்து ரேவதி புதனின் சாரம். சிம்ம லக்கணத்திற்கு புதன் 6, 8, 12 மறையலாம். ஆனால் லக்னாதிபதி சூரியன் மறைந்து ரேவதி நட்சத்திரம் புதன் காலில் நின்னா என்ன ஆகும்? புதன் 2, 11 கூடையவன். ஆக புதன் பகவானும் காலை வாரி விட்டுருவார். புரட்டாதி நட்சத்திரத்தில் புரட்டாதி காலில் மட்டும் நின்னா ஓரளவு தப்பிச்சுக்கலாம். சரிங்க. 8ல் போய் அமர்ந்துட்டா சூரியன் சிம்ம லக்கணத்திற்கு என்னதான் செய்யும்? 8ஆம் இடம் ஆயுள், ஆரோக்கியம். ஆரோக்கியத்தில் கையை வச்சிருவார். ஜாதகருக்கோ ஜாதகருடைய தாயாருக்கோ அங்க செவ்வாய் போய் உட்கார்ந்துட்டா சகோதரர்களுக்கு அந்த சிம்ம லக்கணத்திற்கு
மீன ராசியாக இருந்து 8ல் போய் சந்திரன் உட்காந்துட்டா தாயாருக்கு, புதன் உட்கார்ந்தா தாய் மாமனுக்கு, இந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு ஒரு அசுப செலவை கொடுப்பார். உடலில் ரோகத்தை கொடுத்துருவார், ருணத்தை கொடுத்துருவார். இவருக்கும் சந்திரன் உட்கார்ந்தா தாயாருக்கும் 7ஆம் பொருத்தமாக இருக்கும். லக்னாதிபதி 8ல் போய் மறைஞ்சால் தகப்பனாருக்கும் தமையனுக்கும் கருத்து வேறுபாடுகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை அந்த சூரியன் ராகுவும் அங்கே சேர்ந்துட்டாருன்னு வைங்க. ராகு ஆண்டி கிழக்கில் 3ஆம் பார்வையாக 10ஆம் இடம் சிம்ம லக்னத்திற்கு. சொல்லவே வேண்டாம். தகப்பனாரும் இவரும் எதிரும் புதிருமாக இருப்பார்கள். கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் நிறைய இருக்கும். அடுத்து 12ஆம் இடம் சந்திரன் வீடான கடகத்தில் போய் சிம்ம லக்னத்திற்கு அதிபதி சூரிய பகவான் போய் உட்கார்ந்தார். புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதங்கள், ஆயில்யம் 4 பாதங்கள். ஒரு ராசிக்கு 3 நட்சத்திரம் வரும், 9 பாதங்களை கொண்டிருக்கும். புனர்பூசத்தில் உட்கார்ந்துட்டா சந்திரன் வீட்டில் குரு நட்பு அல்லவா உச்சம் பெறுகிறார். ஆக உச்சம் பெற்ற சாரம் வாங்கி இருந்தால் அந்த ஜாதகர் ஓரளவு தப்பிச்சுக்கலாம். இதே பூச நட்சத்திரம்னு வைங்க, சனியின் சாரம் அல்லவா படித்து எடுத்துருவார். ஆயில்யம் புதனி நட்சத்திரம். அப்பவும் ஜாதகருக்கு நன்மைகள் செய்வதில் இருந்து இந்த சூரிய பகவான் பின்தங்கி விடுவார். 12ஆம் இடம் அயன சயன சுகம். நேரத்துக்கு தூங்குறது, நேரத்துக்கு சாப்பிட்றதெல்லாம் கிடையாது. ஓடிக்கிட்டே இருப்பார். பணம் 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 தேவை இருக்க எல்லோருக்கும். ஆனால் ஓடினால் அதற்கு தகுந்த சன்மானமோ வெகுமானமோ கிடைக்க வேண்டும். இங்கே அதற்கு வாய்ப்பு இல்லை. புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்தால் மட்டும் ஏதோ 10க்கு 2 5க்கு 2 பழுது இல்லாமல் கிடக்கும். பூசமும் ஆயில்யத்திலையும் சூரியன் அந்த காலில் போய் உட்காந்துட்டா மிக மிக அரிது. போட்டு படுத்து எடுத்துருவார் இந்த ஜாதகக்காரன். நேரத்துக்கு தூங்குறது இல்லை, நேரத்துக்கு சாப்பிட்றது இல்லை. பணம் 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 இல்லை, பெயர் பெயர் பெயர், புகழ் 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 அப்படின்னு பணம் பெயர் புகழை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பார். எவ்வளவுதான் எண்ணெயை தடவி உருண்டு பிறண்டாலும் ஒட்டுவதுதான் ஒட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த சிம்ம லக்னதாரர்கள் லக்னத்திற்கு 12ஆம் இடமான சந்திரன் வீட்டில் போய் அமர்ந்து பகை சாரம் பெற்று பகைவர்களின் காலில் நின்றுட்டா 12ஆம் இடமோ விரயஸ்தானம். அங்கே போய் பகைவர் காலில் போய் நின்றுட்டா எப்படி இருக்கும்? குதிரை குழியை பறித்ததும் இல்லாமல் குப்புற தள்ளி விட்டுருச்சான். அந்த கதை தான். ஆக அங்கே செவ்வாய் இருந்துட்டா சகோதர சகோதரி வெளியில் பிணக்குகள், வம்பு வழக்குகள், நீதிமன்றத்தில் சொத்து பிரச்சனைக்காக வழக்குகள் நிலுவைகள்லாம் இருக்கும். போராட்டமான வாழ்க்கை தான். அப்பா சொத்து கிடைக்கலன்னு ஏங்கி கொண்டிருந்தான். போராட்டம் பண்ணி அந்த சொத்தை வாங்குறதுக்குள்ள ஒரு படாத பாடுபட்டு விடுவார். அங்கே புதன் என்ன தாய் மாமனுக்கும் இவருக்கு ஆகாது. தகப்பனாருக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கும். தகப்பனாருக்கும் இவருக்கும் ஆகாது. தகப்பனாரும் இவரும் சற்று பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் உருவாகும். எப்படி பார்த்தாலும் இந்த சிம்ம லக்னத்திற்கு அதிபதி 6, 8, 12 மறைந்தால் ஒரு சில நெகட்டிவ் பலனை தான் கொடுப்பார் அப்படின்னே சொல்லிடலாம். சூரியன் சப்தபரி நாயகன், நவகிரக நாயகன். நவகிரகத்துக்கே சூரியன் தான் எல்லா கிரகங்களுக்கும் ஒளியை குடிக்கிறார். சூரியனிடமிருந்து தான் மற்ற கிரகங்கள் ஒளியை வாங்கி பிரதிபலிக்கின்றன. ராகு கேதுக்கள் சாயா கிரகம், நிழல் கிரகம், ஒளியே கிடையாது அப்படின்னே சொல்லிடலாம். 2வது, ராகு கேதுக்கள் சூரியனையும் சந்திரனையும் பிடிப்பார்கள். அவர்கள் பிடிப்பதாலே தான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படிங்கிற நிகழ்வு உலகத்தில் நடக்குது. அப்போ இந்த சூரிய பகவான் சிம்மலக்கணமாக இருந்து 6, 8, 12 மறைந்தால் செழிப்பா இருக்குமா?
செழிப்பை குறைச்சிருவாரா அப்படின்னா, அவர் வாங்கிய சாரம், அந்த 3 இடத்துக்கும் அவர் வாங்கிய சாரத்தை பொறுத்து பலன்கள் அதன் அளவுகோல் மாறும். பகைமை சாரம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக நெகட்டிவ் பலன் தான் நடக்கும். சூரியனுக்குரிய தகுந்த பரிகாரங்களை செய்து கொள்வதன் மூலம் இந்த தாக்கத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வர வேண்டும். ஓம் ஜபாகுஜிங் சங்காசியம் காசியபேகம் மகாத்தியும் தமோரியும் சர்வ பாவக் நம பிரணதோஸ்மி திவாகரன். எல்லா பாவத்தையும் நீக்கி என்னை வெளிக்கொண்டு வா திவாகரனே. திவாகரன் என்றால் சூரியன். சூரியனுக்கு நிறைய பெயர் உண்டு. பிங்களன், ரவி, ஆதித்யன், திவாகரன், சப்தபரி நாயகன், உஷாபதி நாயகன், ஆதித்யன், உதயன், உதயா, பானு, இப்படி நிறைய பெயர் இருக்கு. திவாகரன் என்ற பெயர் காஷ்ய முனிவர் அவருடைய தந்தை. இந்த சூரிய பகவான் காயத்ரி மந்திரத்தை காலையில் எழுந்து கிழக்கு முகமாக நின்று ஓம் சூர்யாய நமக, இதெல்லாம் சொல்ல வரலன்னா ஓம் சூர்யாய நமன்னு 12 தடவை சொல்லிட்டு வாங்க. பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். இப்படியாக சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த லக்னத்தின் அதிபதி சூரிய பகவான் 6, 8, 12 மறைந்தால் என்ன பலன்களை கொடுப்பார்? அவர்களோட சுபர் சேர்ந்துட்டா நல்ல பலன். பாவர்கள் பார்த்தாலோ பாவர்கள் சேர்ந்தாலோ அசுப பலனைத்தான் கொடுப்பார். இது பொதுவான விதி. சுபர்கள் பார்க்கணும். சுபர்களோடு சேர்ந்திருந்தால் இந்த கெடுபலன்கள் குறையும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு, இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி, நாளைய பொழுது நல்லதாக விடியேற்றம் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோகரும். நன்றி, வணக்கம். வாலிய வளமுடன்.